ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வார ராவில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ மெயின் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டூவோட வெறித்தனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி கொடுத்த மெசேஜ், கிங் ஆஃப் த ரிங் ஃபைனல்ஸுக்கு என்டரான ஓபாஃபெமி, பிராக் லெஸ்னருக்கு ஒரு மிரட்டல். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம பிளட் லைன் நடந்து வராங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் என்டர் ஆகிறாரு, கெத்தா அப்படியே வெளியில் வராரு. வந்தோடனே அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் பால்டிமோர் அக்னாலஜ் மீ அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெய யூசோவையும் அக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு, ஜிம்மி ஊசோவையும் அக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு. அப்படியே க்ரௌடெல்லாம் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஊசோஸ் வந்து ஜெய ஊசோ வந்து மைக்கை வாங்கிட்டு சொல்கிறாரு, நீ ஜேக்கப் ஃபாட்டு வந்து முதல்ல என்ன அக்னாலேஜ் பண்ணும், என்ன அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற மாதிரி ஊசோ சொல்கிறாரு. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் மைக்கை வாங்கிட்டு சொல்கிறாரு, இது ஒரு ஃபேமிலி. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பேசிகிட்டு இருக்க ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் கையிலேருந்து மைக்கை பிடுங்கிடுறாரு. மைக்கை பிடுங்கிட்டு சொல்கிறாரு, நான் வந்து என்னோட ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸை மட்டும்தான் அக்னாலேஜ் பண்ணுவேன், வேறு யாரையும் அக்னாலேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு ஜேக்கப் ஃபாட்டு வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் கோவப்படுவார். ஆனால் மைக்கை கையிலேருந்து பிடுங்கினதுக்கப்புறமும் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு வந்து ஒரு மாதிரி அக்னாலேஜ் பண்ணாலுமே ஜேக்கப் ஃபாட்டு வந்து கெத்தாக தான் இருக்கார். ஸோ அப்படியே ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இன்னமே ஃபேமிலி அவுட் சைடு கிடையாது, நீ ஃபேமிலிக்குள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊலாஃபாலாவை புதுசாக ஒன்று எடுத்து அவர் கழுத்தில் மாட்டி அவர் ஃபேமிலிக்குள்ளே வர வைக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. எல்லோரும் வெளியில் இறங்கி போகிறாங்க. பார்த்தா நம்ம வெளியில் ஹாலிவுட் காமெடி ஸ்டார் வந்து உட்காண்ட்ருக்காரு. அவர் வந்து தெரியாமல் ஜேக்கப் ஃபாட்டு ஊலாஃபாலாவை தொட்டுறாரு. அவரை பிடிச்சி இழுத்து அவரை ரிங்குக்குள்ளே இழுத்து அப்படியே ஒரு மொரட்டு ஃப்ராக் ஸ்பிளாஷ் ஒன்று போட்டுடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு வேண்டாங்கிறாரு, அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் திருப்பி ஒரு இதை போட்டுடுறாரு, ஃப்ராக் ஸ்பிளாஷை போட்டு அவரை படுக்க வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ பிளட் லைன் டாமினேஷன் தான் நம்ம ஃபுல் ராலையே. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் செமிஃபைனல்ஸ் நடக்குது. இயோ ஸ்கை வர்சஸ் ரக்கேல் ராட்ரிகஸ் நடக்குது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, நல்லா போகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி லெங்க்த்தாக போகுது மேட்ச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இயோ ஸ்கை தான் ஜெயிச்சிட்றாங்க. அவங்களோட ஃபினிஷர் ஓவர் த முன்சால்ட்டை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிடுறாங்க. ஸோ இயோ ஸ்கை வர்சஸ் லிவ் மார்கன்லையும் ஷார்லெட் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட இயோ ஸ்கை ஆடுவாங்க ஃபைனல்ஸில். ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடியுது. அப்படியே அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஷாட் கேபிள் வந்து பேக் ஸ்டேஜில் சொல்லுவார், நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், அதனால நான் வந்து ரே மிஸ்டீரியோவுக்கு வந்து இன்னுமே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறேன், இந்த லூச்சா லீப்ரே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே மேட்ச் நடக்குது, ஷாட் கேபிள் வர்சஸ் ரூசவ் மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ரூசவும் மாறி அடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள் வந்து ஜெயிச்சிட்றாரு. ஸோ அவர் வந்து அந்த ஆங்கிள் லாக்கை போட்டு ரூசவ் டேப் அடிச்சிட்றாரு. ஸோ சாட் கேபிள் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஈத்தன் பேஜ் வந்து மொத்தம் ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோவும் டிராகன்லேயும் வராங்க, வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அப்படியே 3 பேர் டாலாக நிற்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வெளியில் வராரு. ஸோ எல்ஏ நைட் வெளியில் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பிளட் லைன் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சோலோ சிக்கோவா வந்து மேட்ச் ஆடும்போது நடுவில் வந்து எனக்கு ஸ்பைக்கை போட்டு ஜெயிக்க வச்சுட்டான் ஊசோஸை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி ஊசோ வராரு. ஜிம்மி ஊசோ வந்துட்டு சோலோ சிக்கோவா எங்கள் ஆள் கிடையாது, உனக்கே தெரியும் சோலோ சிக்கோவா வந்து எங்கள் ஆள் கிடையாது, நீ என்ன வேணால் சோலோ சிக்கோவாக்கு பண்ணிக்கோ, அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அவனால தான் நீ தோத்த, பிளட் லைன்கிற மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜே ஊசோ வெளியில் வராரு. ஜே ஊசோ வெளியில் வந்துட்டு, நீ வந்து சோலோ சிக்கோவை பற்றி சொல்லாத, அவன் வந்து எங்கள் ஆளே கிடையாது, நான் உன்னை ஃபேராக தோக்கடித்தேன், நான் என் ஃபினிஷரை போட்டேன், உன்னை பின் போட்டேன், ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ மரியாதையாக நான் அக்னாலேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ கேட்குறாரு. அக்னாலேஜ் தானே பண்ணணும், வா
அக்னாலேஜ் பண்ணுறேன், என் ஆஸை கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பான ஊசோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்ஏ நைட் திருப்பி அடிக்கிறாரு. பார்த்தா ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்டீல் சேர் எடுத்து எல்ஏ நைட் 2 பேரும் அடித்து துரத்தி விட்றாரு. பார்த்தா ஜேக்கப் ஹார்ட் ஓடி வராரு. ஜேக்கப் ஹார்ட் ஓடி வந்து டாங் அண்ட் டெத் கிரிப்பை போட்டு படுக்க வச்சிடுறாரு எல்ஏ நைட்டை. ஸோ ஜேக்கப் ஹார்ட் வந்து வெறித்தனமாக இந்த ரா ஃபுல்லாக ஒரு மாதிரி கெத்தாக ஆகிட்டு வராரு. அப்படியே ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் ஜேக்கப் ஹார்ட் வந்து ஊசோஸை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, நான் தான் வந்து நம்ம ஓடிசி ஸ்டைல்லே எல்ஏ நைட்டை போட்டு மொத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்காக நீ இருக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டி பிடிக்கிறாரு ஜேக்கப் ஹார்ட்டுவை. ஸோ அவரை வந்து ஃபேமிலிக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னமே வந்து அவர் என்னெல்லாம் அலப்பறை பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் ராக்ஸான் பெரஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஆனால் கடைசியில் நம்ம ஷார்லட் ஃப்ளேர் வந்து என்ன தான் இன்ஜோர்டு கையை வச்சுட்டு இருந்தாலுமே அவங்க ஃபினிஷர் சப்மிஷனை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஃபிகர் 8 லாக்கை போட்டு டேப் அடிக்க வச்சு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ஷார்லட் ஃப்ளேர் ஜெயிச்சிட்றாங்க. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜவான் எவன்ஸ் வெளியில் வராரு. ஸோ அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அடுத்த வாரம் நீ கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டுக்கு செமிஃபைனல் ஆட போகிற, உனக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் பேச பார்த்தா லோகன் பால் ரிட்டர்ன் ஆயிடுறாரு இன்ஜுரியிலேருந்து. ஸோ லோகன் பாலும் ஆஸ்டின் தியரியும் வந்து நீ விஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க, நீ ஜாயின் பண்ணணும்னு நான் கேட்கல, நீ விஷனோட மெம்பர் தான், ஜாயின் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜவான் எவன்ஸ் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்படியே மேட்ச்சு ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஜவான் எவன்ஸ் மேட்ச் நடக்குது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம ஜவான் எவன்ஸ் வந்து அவரோட ஃபினிஷர் ஓஜி கட்டரை போட்டு ஜம்ப் பண்ணுவார். எங்கே இருந்தால் பறந்து வந்து ஒரு மொரட்டு ஸ்பியரை போட்டு விட்டுறாரு பிரான் பிரேக்கர். ஸ்பியரை போட்டோன்னே அது டிக்யூ ஆயிடுது மேட்ச்சு. எப்பவும் போல் எல்லோரும் சேர்ந்து மொத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து காப்பாற்ற வந்துடுறாங்க, வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா த மெயின் event நடக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ஓபா ஃபெமி. எடுத்தோடனே டாமினிக் என்ட்ராரு. ஓபா அவரோட கெத்தா, அவரோட ஸ்டைலில் கெத்தா மாசா என்ட்ராரு. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு மேட்ச் மெயின் இவெண்ட்டாக வருது. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ மேட்ச் அப்படியே போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ முக்கறாரு ஜெயிக்கிறதுக்கு, அப்படியே ஏமாற்றி ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி ஹேமரை போட்டு 619 போடுறாரு. அவரும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஓபா ஃபெமி எதுக்கும் அசரல. கடைசியில் 2 பேரையும் தூக்கி ஒரு மொரட்டு டபுள் சோக்ஸ்லாம் ஒன்று போட்டு கடைசியில் அவரோட ஃபினிஷரு ஃபால் ஃப்ரம் கிரேஸை போட்டு 1 2 3 ஓபா ஃபெமி ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு போயிடுறாரு கிங் ஆஃப் தி ரிங்குக்கு. அப்படியே மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நான் நினச்சேன் இந்த வாரமே பிராக் லெஸ்னர் வருவான், ஆனால் வரல. நீ பிராக் லெஸ்னர் ஒரு ஆம்பளை தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுடுறாரு. நீ வா, நான் உன்னை முடிச்சு விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொரட்டு மெசேஜை ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ஷோ முடியுது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சா, ஓபா ஃபெமியோட மெசேஜ், அதுக்கு பிராக் லெஸ்னர் பதிலடி கொடுப்பாரா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ மேலும் பல வீடியோஸ் கூட உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching.